இல்லைங்க ஏற்கனவே எனக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும், அங்கே போனால் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும், ஆனால் நான் போகல அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜி நீ போப்பா அப்படிங்கிறாரு. நான் மாமா காலேஜ் மாமா, நான் காலேஜெல்லாம் லீவ் போட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. மீனாவும் எனக்காப்பா ராஜி எதுக்கு லீவ் போடணும் அப்படிங்கிறாங்க. சரி வேண்டாம் விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. அரசி நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நானா சரிப்பா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ காலேஜுக்கு லீவ் போடணுமா அப்படின்னு கதிர் கேட்கவும், ஆமாண்ணே நான் லீவ் போட்டு அன்னி கூட போவேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வந்துட்டு, உன்னை யார் பார்த்துக்கிறது, உன்னை பார்க்குறதே மீனாக்கு ஒரு வேலையை போயிடும், அதெல்லாம் நீலாம் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் போகிறது அப்படின்னு பழனி கேட்குறாரு. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, செந்தில் தான் போகணும், செந்தில் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க. மீனாவுக்கும் சீக்கிரமாக ஆசையாக இருக்குது, செந்தில் வந்தால் நல்லாயிருக்கும் வேண்டும். செந்தில்லாம் வேண்டாம், செந்தில் கடையை விட்டுட்டு அதை எப்படி போக முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சைலண்டாக இருக்காங்க. பயங்கர கோவமாக இருக்குது மீனாவுக்கு. இந்த நம்ம முந்திரி கொட்டை தங்கமேல் வசிக்கமாக வந்துடுறாங்க. ஆமாம் நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா, என்னம்மா என்ன யோசனைன்னு, வேணா மீனா கூட நானும் அவங்களும் போட்டுமா அப்படின்னு கேட்கவும் இங்கே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. என்னது நீங்கள் 2 பேரும் மீனா கூடயா? ஆனால் பாண்டியன் இதில் கொஞ்சம் கூட